துவைச்சு அயன் பண்ண ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு போடுற? ஆ, ஓ அப்படியா? இது துவைச்ச துணியா? எனக்கு தெரியாம போச்சே. ஏய், என்ன பண்ற? இப்ப அழுக்கு துணி ஆயிருச்சா? துவைச்சு போடு. எப்படி? அம்மா, இது என்ன துணி? துவைச்ச துணி. ஓ அப்படியா? அழுக்காயிடுச்சு, இதை சேர்த்து துவைச்சிரு. என்னது இது? நீங்க தான் துவைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, போய் போடுங்க, அவ துவைப்பா. ஏன் பாடி கண்டிஷனுக்கு என்னால துவைக்க முடியுமாமா? நீங்க வேற அந்த வாஷிங் மிஷின் ரிப்பேர்னு சொல்லிட்டீங்க. அதனாலதான் ஹாசினி கிட்ட கொடுத்து துவைக்க சொல்ல போறேன். ஹாசினி, என்ன பாட்டி, இதெல்லாம் துவைக்கணுமா? சரி கொடுங்க, இப்படி வைங்க. நான் என்ன அவங்கள மாதிரி கொடுமைக்காரியா? இந்தாம்மா, இத குடி. வேண்டாம் பாட்டி, பரவாயில்ல. பரவாயில்லம்மா, குடி. ஏம்மா அழற? உன்னால வேலை செய்ய முடியலையா? இல்ல பாட்டி, ஜெயில ஹிட்லர் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாரோ தெரியல. அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே. இந்த வேலையெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல பாட்டி. அவருக்காக நான் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுவேன். ஹிட்லரை நினைச்சுக்கிட்டே எவ்வளவு வேலை வேணாலும் செய்வேன். குடிமா. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? இன்னொரு ஆதாரமா? அப்படி அந்த பென் டிரைவ்ல என்னதான் இருக்கு? அதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா எப்படியாவது அதை தேடி கண்டுபிடிச்சாகணும். ஏஜே வெளியே வரதுக்குள்ள அதை நாம எடுத்தாகணும். ஒருவேளை ஏஜேக்கு பென்டிரைவ் கிடைச்சதுன்னா அதை வச்சு இந்த கேஸ்ல இருந்து அவர் தப்பிச்சிருவாரு. அப்புறம் ஹாசினி அவர் கைய கால புடிச்சு இந்த வீட்லயே தங்கிடுவா. மறுபடியும் அவகிட்ட நம்மளால போராட முடியாது. ஆனா அந்த பென்டிரைவ் எங்க தாக்கா இருக்கும்? ஏஜி தன்னோட பர்சனல் திங்ஸ் எல்லாமே அவரோட ரூம்ல தான் வைப்பாரு. ஆமாமா, அப்ப நிச்சயமா அந்த பென்டிரைவ் ஏஜி ரூம்ல தான் இருக்கும். வாங்க போய் தேடலாம். போலாம். ஏஜே அந்த பென்டிரைவ் எங்க வச்சிருக்காருன்னு தெரியல. எங்க இருக்கும் தெரியலையே. சரி சித்ரா, நீ போய் இந்த பக்கம் தேடு, நாம அந்த பக்கம் தேடலாம். ரூம் ஃபுல்லா போட்டோ வச்சது பார்த்தாதுன்னு இங்க வேற ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? இது ஒண்ணுதான் குறைச்சல் இவங்களுக்கு. கூடி சீக்கிரத்துல உங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறேன் பாரு. ஐயோ, இது என்னம்மா ஹாசினி?
ஹாசினி என்னம்மா பண்றாங்க அவங்க? ஹிட்லர் சொன்ன அந்த பென்டிரைவை தேடுறாங்க பாட்டி. ஆ, அது மட்டும் இவங்க கிட்ட கிடைச்சிருச்சுன்னா அவ்வளவுதான், அவரோட வாழ்க்கையவே அழிச்சிருவாங்க. ஐயோ அப்படியாம்மா? அந்த பொம்பளை டிரைவ் இவங்க கையில கிடைக்கவே கூடாது. பொம்பளை டிரைவா? அது இல்லம்மா, நீ தானே சொன்ன பென் டிரைவ்னு, அதைத்தான் நான் பொம்பளை டிரைவ்னு. அவ்வளவுதான். போச்சுமா, எதையோ எடுத்துட்டா. அக்கா கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? அக்கா சூப்பர்க்கா. இது எங்க இருந்தது? அதோ அங்க ரகசியமா நகைப்பெட்டிக்குள்ள வச்சிருந்தாரு. அப்படியா? நல்ல வேலை இந்த எவிடன்ஸ் இருக்கிற விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. இது மட்டும் ஹாசினிக்கு தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான், சிக்கலா இருக்கும். ஆமா. ஏஜே, இனிமே நீங்க தப்ப முடியாது. வாழ்க்கை பூரா ஜெயில் தான். நாங்க 3 பேர் இந்த வீட்டோட ராணிங்க. எல்லா அதிகாரமுமே எங்க கையில தான். இந்த எல்லா சொத்தும் நமக்கு தான். ஐ ஜாலி. அக்கா, இந்த பென்ட்ரைவை என்னக்கா பண்றது? இந்த பென்டிரைவ கொடுக்க வேண்டியவங்க கையில கொடுத்தா ஏஜேவுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிரும். வாங்க போலாம். சரி சரி, அவங்க வரதுக்கு முன்னாடி நம்ம போயிடலாம். ஆமாக்கா, வாங்க வாங்க. இவனுங்க கையில கிடைச்சிருச்சே. எரும மாடுங்க, சொந்த மாமனாருக்கே தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு இப்படி அலையிறாளுங்களே. ஏஜேவும் நம்பறான் இவளுங்களே. இப்ப என்ன ஹாசினி பண்றது? அக்கா, இன்னைக்கு இந்த பென்ட்ரைவை கொடுத்துட்டு விக்ரம் கிட்ட ஸ்டார் ஹோட்டல்ல பெரிய பார்ட்டி கேட்கணும். ஆக்சுவலா நாம தான் விக்ரம்க்கு பார்ட்டி கொடுக்கணும். ஏன்னா அவர் ஏஜேவை தூக்கி ஜெயில போட்டாதான் நமக்கு அத்தனை ஆஸ்தியும் அந்தஸ்தும் கிடைக்கும். அதே நேரம் ஹாசினியை துரத்த முடியும். ஒரே கல்ல 2 மாங்காய். எப்படியோக்கா, நாம 3 பேரும் ரெஸ்டாரண்ட் ஓனர் சீட்ல உட்காரணும். இந்த பென்டிரைவ் நிச்சயமா நம்மள அந்த சீட்ல உட்கார வைக்கும். அர்ச்சனா, வாங்க மேல. போலாம். உட்காருங்க. என்ன 3 பேரும் பயங்கர ஹாப்பியா வந்திருக்கீங்க? எனிதிங் ஸ்பெஷல்? எங்க 3 பேருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சந்தோஷமான விஷயம்தான். செம்ம ஸ்பெஷலான மேட்டர். ஸ்பெஷலான மேட்டர்னா அந்த பென் டிரைவா? எஸ், அது கிடைச்சிருச்சு. ஆமா. என்ன சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிடைக்கலன்னு சொன்னீங்க. நீங்க 3 பேரும் செம்ம ஷார்ப். டக்குன்னு எவிடன்ஸ் பிடிச்சிட்டீங்க. ஏஜே, உனக்கு நாள் நெருங்கிடுச்சுடா. என் தங்கச்சி சாவுக்கு நியாயம் கிடைச்சிருச்சு. அவங்க உங்க தங்கச்சின்றதை விட எங்களுக்கு மாமியார். வீட்ல இருக்கிற போலி மாமியார் ஹாசினியை விரட்டுறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணணும்ல. ஆமா. ஆக மொத்தத்துல நம்ம கூட்டணி வெற்றி கூட்டணி. சரி சரி, இந்த பென் டிரைவ் கொடுங்க. சூப்பர்ல. அம்மாக்கா, எங்களுக்கு என்ன ட்ரீட் தர போறீங்க? நிச்சயமா ஸ்டார் ஹோட்டல்ல ட்ரீட் தரேன். இந்த பென் டிரைவ்ல இருக்க மேட்டரை பொறுத்து
3 ஸ்டாரா 5 ஸ்டாரா 7 ஸ்டாரான்னு முடிவு பண்ணிக்கலாம். ஓகே. மேட்ரு என்னன்னு தெரிஞ்சுச்சா? கண்டிப்பா 7 ஸ்டார் தானே? ஒரு ஸ்டாரும் கிடையாது. நீங்க செஞ்ச வேலைக்கு தள்ளு வண்டி கடையில இட்லி கூட வாங்கி தர முடியாது. என்ன சொல்றீங்க விக்ரம்? அப்படி அதுல என்ன இருக்கு? நீங்களே இதை பாருங்க. அது நானு. உருப்படியா ஒண்ணு கூட பண்ண மாட்டீங்களா? இதுதான் நீங்க 3 பேரும் தங்க கட்டி மாதிரி தூக்கிட்டு வந்தீங்களா? இந்த வீடியோல செய்றீங்கல்ல, அந்த வேலை செய்ய தான் நீங்க 3 பேரும் லாய்க்கு. அந்த ஏஜே தப்பிச்சிடக்கூடாதுன்னு நான் ஒரு ஸ்டெப்பையும் கேர்ஃபுல்லா எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு ஒரு பென் டிரைவ் எடுக்க முடியல. அம்மா, இந்த வீடியோல யார் பென்டிரைவ்ல ஏத்துனா? அப்போ ஒரிஜினல் பென்டிரைவ் எங்க இருக்கும்? என்கிட்டே கேளுங்க. இந்த பார், அந்த எவிடன்ஸ் கிடைச்சாதான் நாம எல்லாருமே ஜெயிக்க முடியும். கிளம்புங்க. இது ஒரு சாதாரண பென்டிரைவ் தான். ஆனா ஏதோ பொக்கிஷம் மாதிரி. எதுக்கு நகை டப்பால போட்டு வைக்கணும்? அப்படின்னா அதை வச்சது யாரு? நான் தான் வச்சேன் பாட்டி. என்னம்மா சொல்ற? நீ எதுக்கு மாத்தி வச்ச? ஹிட்லர் அந்த பென்டிரைவ் விஷயத்த அர்ச்சனா கிட்ட சொன்ன உடனே அவ ஃபோன் பண்ணி விக்ரம் கிட்ட சொன்னா. ஏற்கனவே இவங்க எல்லாரும் சேர்ந்து ஹிட்லரை காலி பண்ண பிளான் பண்றாங்க. இந்த பென்டிரைவ் மட்டும் கிடைச்சா அவரு ஜெயிலே கிடக்குற மாதிரி ஆயிரும். அதான் அர்ச்சனாக்கு முன்னாடி வந்து ஒரு டம்மி பென்டிரைவ கொண்டு வந்து வச்சேன். சரி, எதுக்கு இந்த டம்மி பென்டிரைவ வச்ச? இதனால என்னம்மா லாபம்? ஆனா ஹிட்லர் சொன்ன அந்த பென்டிரைவ் இங்கதான் எங்கேயோ இருக்கு. அத இவங்க தேடும் போது கிடைச்சிட்டா அவ்வளவுதான். அப்புறம் ஹிட்லரை வெளியே கொண்டு வரவே முடியாது. அதான் டம்மியா ஒரு பென்டிரைவ அவங்க கண்ணுக்கு படுற மாதிரி வச்சேன். அதை எடுத்துட்டு போய் கண்டிப்பா ஏமாந்துருப்பாங்க. இப்போ வீட்டையே களைச்சு போட்டு பாத்துட்டாங்க. இனிமே தேட மாட்டாங்க. வேற ஏதாவது பிளான் பண்ணுவாங்க. அவங்க கவனத்தை திசை திருப்பதான் நான் இப்படி செஞ்சேன். வெரி குட். சூப்பர்மா, சரியா செஞ்ச. சரி, அந்த பொம்பளை டிரைவ், அதாம்மா, அந்த ஒரிஜினல் பென் டிரைவ் எங்கதான் இருக்கும்? அதுதான் எனக்கும் தெரியல பாட்டி. அதை கேட்டாலும் ஹிட்லர் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு. வீடியோ எவிடன்ஸை நான் தான் போலீஸ் கிட்ட கொடுத்தேன்னு அவர் இன்னும் நம்பிட்டு இருக்காரு. இப்ப போய் பென் டிரைவ கேட்டா எதிரிய பாக்குற மாதிரி பாப்பாரு. என் நிலைமைய பாத்தீங்களா? அவரை காப்பாத்த துடிக்கிற என்ன வெறுக்கிறாரு. அவரை தூக்குக்கு அனுப்ப துடிக்கிறவங்கள அவரை நம்புறாரு. நீ கவலைப்படாதம்மா. இவளுங்க நடிப்பெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு? ஒரு நாளைக்கு அம்பலமாகும். ஏஜேவும் உன்னை புரிஞ்சுக்குவாமா. அன்னைக்கு ராணி மாதிரி நீ தலை நிமிந்து நடப்ப. தைரியமா இருமா. ஆனானப்பட்ட அந்த குஸ்தி ராமுவையே அடிச்சு காலி பண்ணவ நீ. இவங்கெல்லாம் இருக்காங்கம்மா, ஜுஜுபி சுண்டக்கா பசங்க. நீதாம்மா இந்த போராட்டத்துல ஜெயிக்க போற. நிச்சயமா பாட்டி. அந்த எவிடன்ஸ் இருக்கிற பென் டிரைவை நான் எப்படியாவது கண்டுபிடிப்பேன்.
என் புருஷன் நிரபராதின்னு நிரூபிப்பேன். அது வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லை பாட்டி. ஹாசினி ஒரு பக்கம் அவனை காப்பாத்த ட்ரை பண்றானா, அந்த ஏஜேவே ஒரு பக்கம் அவனை காப்பாத்திக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பென்டிரைவ் வச்சு அவன் தப்பிக்க பாக்குறான். அந்த பென்டிரைவ் நம்ம கைக்கு வந்தே ஆகணும். அதான் அந்த பென்டிரைவ் கிடைக்கலையே. நாங்களும் வீடு மொத்தம் தேடி பார்த்துட்டோம். அது எங்க இருக்குன்னே தெரியல. அந்த பென்டிரைவை தேடாம நம்ம கையில வரத்துக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? அது எங்க இருக்குதுன்னு ஏஜே வாயாலேயே சொல்ல வைக்கணும். அதான் நான் கேட்டப்ப அவர் சொல்லலையே. கேட்கிற விதத்துல கேட்கணும். காசு இருந்தா கொடுன்னு கேட்டா எவனும் பிச்சை போட மாட்டான். அம்மா தாயே நீ அழுதாதான் அள்ளி போடுவானுங்க. நீங்க ஏஜே கிட்ட என்ன கெஞ்ச சொல்றீங்களா? நீ கெஞ்செல்லாம் தேவையில்ல. உன்னை பார்த்தாலே ஏஜேவே பென்டிரைவ் மேட்டரை உன்கிட்ட சொல்லுவான். எப்படி? இதோ இப்படி. ஐயோ விக்ரம், என்னது? எதுக்கு பெண் அடிச்சீங்க? அர்ச்சனா, இப்போ உன்னை அடிச்சது நான் இல்ல, ஹாசினி. நான் சொல்றத அப்படியே போய் ஏஜே கிட்ட அழுது சீன போடு. ஓகேவா? நிச்சயமா செய்றேன். அந்த ஹாசினியை வீட்டு விட்டு துரத்துறதுக்காக எத்தனை அடி வேணாலும் வாங்குவேன். பென்டிரைவ் இருக்கிற இடத்த மட்டும் அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது வாங்கிடு. அதுக்கப்புறம் அந்த ஏஜே தப்பிக்கவே முடியாது. ஏஜே, உங்களுக்கு தண்டனை வாங்கி தர்ற எவிடன்ஸ உங்க வாயாலேயே கேட்டு வாங்காம இங்கிருந்து நான் போக போறதில்ல. என்னாச்சு அர்ச்சனா? ஏன் முகம்ல டல்லா இருக்கு? ஏன் அர்ச்சனா அழறீங்க? என்னாச்சு? என்னாச்சு? ஏன் அழறீங்க? ஒண்ணும் இல்ல ஏஜே. அர்ச்சனா, என்ன முகத்துல காயம்? யார் அடிச்சது உங்களை? என்னாச்சு? அதெல்லாம் விடுங்க ஏஜே. உங்களை காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரி எத்தனை அடி வேணாலும் நான் வாங்குவேன். அர்ச்சனா, யார் உங்களை அடிச்சது? உங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்கதான். விக்ரமா? விக்ரம் உங்களோட எதிரி. ஆனா என்ன அடிச்சது உங்க துரோகி ஹாசினி. அவளா உங்களை அடிச்சா? எதுக்கு? நான் உங்களுக்காக போராடுறது அவளுக்கு பிடிக்கல. அதான் என் மேல கோவப்படுறா. எவ்வளவு தைரியம் அவளுக்கு? ஆமா ஏஜே, நீங்க விடுதலை ஆயிடக்கூடாதுன்னு அவ ரொம்ப உறுதியா இருக்கா. அதுக்காக எந்த லெவலுக்கும் இறங்கி வர பாக்குறா. இந்த கேஸ் சம்பந்தமா என்னை யாரையும் போய் பார்க்க கூட விட மாட்டேங்கிறா. நானும் வாதாடுறதுக்கு யாராவது வக்கீல போய் கூட்டிட்டு வரலான்னு பார்த்தா உடனே போய் அவங்க கிட்ட ஏதாவது சொல்லி பயமுறுத்தி அவங்கள ஓட வச்சிடுறா. இதனால எந்த வக்கீலும் நம்ம கேஸ்க்கு ஆஜராக மாட்டேங்கிறாங்க. ஏன் இப்படி பண்றேன்னு கேட்க போனப்பதான் என்ன அடிச்சிட்டா. புருஷன் மேல இவ்வளவு வன்மையா இருக்கிற பொண்டாட்டியா நான் பார்த்ததே இல்லை ஏஜே. அவ அந்த அளவுக்கு போயிட்டாளா? எனக்கு எந்த வக்கீலும் வேணாம். உண்மை என் பக்கம் இருக்கு. நான் வாதாடி ஜெயிக்கிறேன். அதெல்லாம் முடியாது ஏஜே. ஆல்ரெடி உங்களுக்கு எதிரான வீடியோ எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை எதிர்த்து வாதாடுற திறமையான வக்கீலும் நம்ம கிட்ட இல்ல.
அதனால நீங்க தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னது அது? நீங்க பிரபலியத்தைய கொல்லலங்கிறதுக்கு ஒரு பென்ட்ரைவ் ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது இருந்தாதான் நீங்க தப்பிக்க முடியும். அது கிடைச்சா மட்டும்தான் நீங்க இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியும். அம்மா, அந்த பென்ட்ரைவ் எங்க இருக்கு ஏஜே?